குருசினில் தொங்கி குருதியும் வடிய கொல்கதா மலை தனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. ஏசாயா திருக்கரால் முன்னுரைக்கப்பட்டு தூய ஆவியினால் முன் குறிக்கப்பட்டு கன்னி மரியாளின் வயிற்றில் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவராலே பெற்றெடுக்கப்பட்டு யோசேப்பினால் வளர்க்கப்பட்டு ஆவியினால் நிரப்பப்பட்டு வனாந்தரம் கொண்டு செல்லப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்டு திருச்சபை தலைவர்களால் திட்டம் தீட்டப்பட்டு 30 வெள்ளிக்காசு விலை பேசப்பட்டு யூதாசால் முத்தமிடப்பட்டு அவராலே காட்டி கொடுக்கப்பட்டு ரோம போர் வீரர்களால் கைது செய்யப்பட்டு காரி உமிழப்பட்டு கன்னத்தில் அறையப்பட்டு ஏரோதவினால் ஏளனம் செய்யப்பட்டு பிலாத்துவினால் கை கழுவப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு சிலுவையும் சுமத்தப்பட்டு கல்வாரிக்கு தூக்கிச் செல்லப்பட்டு ஆணிகள் அடிக்கப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு தூக்கி நிறுத்தப்பட்டு தன் ஜீவனையும் விட்டு இறக்கி மடியில் கடத்தப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு முத்திரையும் போடப்பட்டு காவலும் காக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப திருப்பெயரிலே இயேசுநாதர் திருச்சபை இறைமக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் இந்த 3வது நாளில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த 3 நாட்களும் உங்களில் ஒருவனாய் உங்கள் பிள்ளையாய் நான் உங்களோடு கூட நடமாடி இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு முதல் நாள் ஆயர் அம்மாவின் திருக்கரங்களால் சமைத்த உணவையும் 2வது நாள் இளவரசரின் குடும்பத்தால் சமைத்த உணவையும் ஒவ்வொரு நாளும் ஆயரின் வழியாக வழிநடத்தப்பட்டு ஒவ்வொரு ஆன்மாக்களை அனுப்பி காகங்களை அனுப்பி எலியாவை போஷித்ததை போன்று எத்தனையோ காகங்களையும் புறாக்களையும் ஆயர் அவர்கள் கண்டெடுத்து வைத்திருக்கிறார். அவர்களாலே நான் போஷிக்கப்பட்டு இந்த 3 நாட்களும் உங்கள் மத்தியில் இருந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏதோ நான் வேறு ஒரு பேராயத்திற்கு வந்தவனை போன்றல்ல, என் சொந்த அண்ணனிடத்தில் நான் பிறந்த வளர்ந்த ஒரு வீட்டிலே வந்து இருப்பதை போன்ற ஒரு உணர்வு தான் இந்த இயேசுநாதர் திரு அவையினுடைய இந்த உறவு. எனவே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, உங்களுக்காக நான் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வேன். கடவுள் நம்மை இம்மட்டும் காத்த கடவுள் இனியும் காப்பார். மிக சிறப்பாக ஆயர் பெருமான் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஆயர் அம்மா அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இத்திரு அவையினுடைய செயலர் ஐயா, பொருளர் அம்மா, குருவட்டக்குழு உறுப்பினர்கள், அத்தனை சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மிக சிறப்பாய் 3 நாட்களும் பாடுகளை பாடி வழிநடத்திய வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர், பாடகர் குழுவினர், இசைமீட்டோர், ஒளிவழி அமைத்தோர், இதை நிழற்படமாய் நிஜமாக்கி தந்து கொண்டிருக்கிற அன்பு அடியார் அத்தனை பேரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையில் நான் இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட இருந்தது கடவுளுடைய சுத்த கிருபை. ஏனென்றால் நான் புறப்படுகின்ற வரை நான் புறப்படுவேனா என்று தெரியாமல் இருந்த நேரம்தான் 3 நாட்களுக்கு முன்பதாக இருந்தது. அவை எல்லாவற்றையும் கடவுள் நேர்த்தியாக நமக்கு தந்து நேரத்தை ஒதுக்கி தந்து ஆண்டவருடைய இறைவார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தந்த இந்த வாய்ப்பை நான் வரமாக கருதி இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஆண்டவருடைய திருமுன்னர் நாம் வந்து அமர்ந்து விட்டால் அவர் சந்நிதிதான் நமக்கு நிம்மதி என்கின்ற
இந்த ஒற்றை வாக்கியத்தை உள்ளத்தில் நிறுத்தியவராக இந்த அனுதின வாழ்க்கையில் நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகிலே யாரும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கூட அவர்களை விட நாம் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறவர்கள் தான் உண்டு. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கூட அவர்களை விட நாம் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று தான் நினைப்பார்கள். ஆனால் ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் தாயின் கருவில் உருவானது முதல் நீங்களும் நானும் எப்பொழுதும் நலமோடும் வளமோடும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் நம் ஆண்டவர் ஒருவர்தான், நம் கடவுள் ஒருவர்தான், நம் இயேசுநாதர் ஒருவர்தான், நம் இரட்சகர் ஒருவர்தான். அந்த சிந்தனையோடு நேற்றைய அருளுரையை முடிக்கின்ற பொழுது உங்களிடத்தில் ஒன்றை சொல்லி முடித்தேன். நாளைக்கு சிலுவை ஏன், சிலுவை எதற்கு, சிலுவை எப்படி, சிலுவை யாருக்கு, இப்படி இரண்டொரு வார்த்தைகளை மட்டும் சொல்லி முடித்தேன். இந்த தவக்காலத்தில் சிலுவையை குறித்து சிந்திக்கிற இந்த சிந்தனை நம் எல்லோருக்கும் அவசியமானது. எடுத்தவர்கள் படியுங்கள், பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் பிரிவு திருமொழி 18. 1 கொரிந்தியர் 1ஆம் பிரிவு 1ஆம் அதிகாரம் திருமொழி 18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒரே ஒரு சிலுவை, அது இயேசுநாதருடைய ஆலயத்திலே சிவப்பு வடிவிலே இருக்கிற இந்த சிலுவை. இந்த ஒரே சிலுவைக்கு முன்பதாக 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள், 2 வகையான குழுவினர் இருக்கிறார்கள், 2 வகையான மனப்போக்கினர் இருக்கிறார்கள், 2 வகையான எண்ணத்தினர் இருக்கிறார்கள். சிலுவை ஒன்றுதான். ஆனால் அந்த சிலுவைக்கு முன்னால் இருக்கிற 2 பெரும் கூட்டம் இருக்கிறது. ஒன்று கெட்டுப்போகிற கூட்டம், அது பைத்தியக்கார கூட்டம். இன்னொன்று ரட்சிக்கப்படுகின்ற கூட்டம், அது இறைவனுடைய ஆற்றலை பெறுகின்ற கூட்டம். என் அன்பு உறவுகளே, சிலுவை ஒன்றுதான், சிலுவை ஒன்றுதான். அந்த சிலுவைக்கு முன்னால் 2 பெரும் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார்கள், 2 பெரும் கூட்டம் அமர்ந்திருக்கிறார்கள், 2 பெரும் கூட்டத்தினுடைய பிரிவினர் இருக்கிறார்கள். நாம் முதலாவது குழுவில் இருக்கிறோமா, 2வது குழுவில் இருக்கிறோமா? இந்த சிலுவை நமக்கு பைத்தியமாய் இருக்கிறதா அல்லது நமக்கு பலமா இருக்கிறதா? பைத்தியமாய் இருந்தால் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், பலமாய் இருந்தால் அதை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இறைவன் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். தாவீது என்று ஒரு மனிதன் இருந்தார். அந்த தாவீதை எல்லோருக்கும் அரசனாக தெரியும். எல்லா மனிதரும் தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீது யார்? அவர் கோலியாத்தை அடித்து வீழ்த்தியவர். தாவீது யார்? அவர் பராக்கிரமசாலி. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று, மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி திருமறையிலே அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள ஒரு மனிதனை, ஏன் சிம்சோனை காட்டிலும் மிகுந்த பலவானாய் தாவீது இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்கிற ஆற்றல், ஒரு மதிலை தாண்டுகின்ற ஆற்றல், இராணுவ வீரர்கள் எல்லாம் பயப்படுகின்ற நிலையில இருக்கிற பொழுது இந்த பொடி பையன், சிறு பையன் தாவீது, இவன் என்ன நாயை அடிப்பதற்கு கல்லை பொறுக்குகிறானா என்று சொல்லி ஏளனம் பேசினவர்கள் பேசினார்கள். சொந்த சகோதரர்கள் அவரை உற்சாகப்படுத்தாமல், நீ ஏன் இங்கே வந்தாய், எதற்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை என்று சொல்லக்கூடிய இந்த தாவீதினுடைய கருதரிக்கிற நிகழ்வை நான் சொன்னால் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுவீர்கள். எனவே அதை குறித்து அதிக நேரம் இப்பொழுது சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த தாவீதை அரசனாக சாமுவேல் அபிஷேகம் செய்கிறார். அப்படி அரசனாக தாவீதை சாமுவேல் அபிஷேகம் செய்த பிறகு இந்த தாவீது உடனடியாக பட்டாபிஷேகம் முடிந்து விட்டது. எங்கே என் சிம்மாசனம், எங்கே என் இருக்கை, எங்கே என் அரசு, எங்கே என் ராஜ்யபாரம் என்று தாவீது கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர் மீண்டும் ஆடு மேய்க்க சென்று விடுவார்.
ஆண்டவர் உன்னை அழைத்து அபிஷேகித்து விட்டால் அந்த அபிஷேகத்தினுடைய ஆவி உங்களை விட்டு ஒரு நாளும் விலகி செல்லவே செல்லாது. மனிதர்கள் வேண்டுமானால் உங்களையும் என்னையும் பார்த்து மாற்றி பேசலாம். கர்த்தருடைய அபிஷேகம் உன் சிரசின் மீது இறங்கிவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை உன் சிரசின் மீது வந்துவிட்டால், கர்த்தருடைய அருள் உன் சிரசின் மீது இறங்கிவிட்டால், அந்த அருள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரையிலும் இருக்கும். ஆம், இந்த யோசேப்பை அவருடைய சொந்த சகோதரர்கள் வெறுத்தார்கள். இந்த யோசேப்பை குறித்து யாருக்கும் அந்த ரகசியம் தெரியவில்லை. இந்த பெற்றோருக்கு இந்த யோசேப்பு 12 பிள்ளைகளிலே அவன் ஒரு பிள்ளை. உடன் பிறந்த சகோதரர்களுக்கு இவன் ஒரு சொப்பனக்காரன். அரேபிய வியாபாரிகளுக்கு இவன் ஒரு அடிமை சிறுவன். அந்த போத்திபாருடைய வீட்டிலே சுலைக்கா என்ற ஒரு பெண் இருந்தால், அவர்தான் போத்திபாருடைய வீட்டிலே இருந்த போத்திபாருடைய மனைவியின் பெயர் சுலைக்கா. இந்த பெயரை சில கார் கம்பெனிகளும் லாரி கம்பெனிகளும் ஃபைனான்ஸ் நிறுவனங்களும் ஆங்காங்கே வைத்திருப்பதை பார்ப்பீர்கள். அந்த சுலைக்கா என்கின்ற அந்த பெயர் போத்திபாருடைய மனைவியின் பெயர். அந்த சுலைக்காவின் வீட்டிலே இவன் வேலைக்காரன், போத்திபாருடைய வீட்டிலே அவன் உதவியாளன். இந்த யோசேப்பு சிறையிலே அவன் ஒரு கைதி. அந்த யோசேப்பு சிறையில் இருக்கிற உடன் கைதிக்கு சொப்பனத்திற்கு விடை சொல்லுகிறவன். யாருடைய பார்வையிலும் யோசேப்பு இந்த எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக அவர் தெரியவே இல்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்தின் பார்வையிலே, உன் குடும்பத்தின் பார்வையிலே, உன் பெற்றோரின் பார்வையிலே, நீ வேலை செய்கிற இடத்திலே அவர்களின் பார்வையிலே, உன் உடன் இருக்கிற நண்பர்களின் பார்வையிலே நீ யாராக தெரிகிறாய், யாராக இருக்கிறாய், யாராக படுகிறாய், யாராக அழைக்கப்படுகிறாய் என்பது முக்கியமல்ல. உன்னை குறித்து, உங்களை குறித்து கடவுளுக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்வை உண்டு, ஒரு கரிசனம் உண்டு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக சொந்த சகோதரர்கள் பகைத்த பொழுது யோசேப்புக்கு கடவுள் உதவி செய்யவில்லை. சொந்த சகோதரர்கள் அடித்து குடியிலே போட்ட பொழுது யோசேப்புக்கு உதவி செய்யவில்லை. அரேபிய வியாபாரிகளிடத்தில் விற்ற பொழுது யோசேப்புக்கு உதவி செய்யவில்லை. பல்வேறு பாடுகளை, துன்பத்தை நீதிக்காக, அவர் நியாயத்திற்காக, உண்மைக்காக, சத்தியத்திற்காக நின்று சிறையிலே அடைத்த பொழுது கூட கடவுள் அவருக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் கடவுள் அவரை விட்டு விலகவே இல்லை. சில நேரங்களிலே கடவுள் கைவிட்டதை போன்று தோன்றலாம், கடவுள் நம்மோடு இல்லாததை போன்று தோன்றலாம், கடவுள் நம்மை விட்டு விலகிவிட்டாரோ என்று தோன்றலாம். இல்லை, கர்த்தர் இந்த பாடுகளின் பாதையிலே, கடவுள் இந்த கஷ்டத்தின் பாதையிலே, இந்த கண்ணீரின் பாதையிலே உங்களையும் என்னையும் அவர் மனதில் என்னவாக வடித்து வைத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட உயர்வை வைத்திருக்கிறாரோ, அந்த உயர்வுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்துகிற அந்த பணியிலே ஆபத்து நிறைந்திருக்கலாம், காயங்கள் நிறைந்திருக்கலாம், கைவிடப்படுதல் நிறைந்திருக்கலாம், அவமானங்கள் வந்து சேரலாம், அவதூறுகள் வந்து சேரலாம், குற்றப்படிகள் நம் மீது சுமத்தப்படலாம். ஒரு பாவமும் அறியாமல் இந்த சிறையிலே நம்மை அடைத்து சித்திரவதை செய்யலாம். ஆனாலும் கர்த்தருடைய கண் யோசேப்பை விட்டு எப்பொழுதும் விலகிவிடவே இல்லை. இயேசுநாதர் திரு அவையினுடைய இறை மக்களே, உங்களை விட்டு கடவுளின் கண் ஒரு நாளும் விலகி போகவே போகாது. இதோ என்னை காண்பவரை நான் கண்டேன் என்று சொல்லி, நீர் காண்கிற தேவன் என்று சொல்லி திருமறையிலே கடவுளுக்கு முதலில் ஆகார் என்னும் ஒரு அன்பு தாய் பெயர் வைத்தார். இந்த ஆபிரகாம் பெயர் வைப்பதற்கு முன்பதாகவே ஆகார் கடவுளுக்கு பெயர் வைத்தார். அது என்ன பெயர்? என்னை கண்டவரை நான் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற கடவுள். இந்த கண்ணீர் விட்டு அழுகிற பாலை நில அனுபவத்தில், பாடுகளின் பாதையில், துன்பத்தின் வெளிப்பாட்டில், பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே அடைப்பட்டு சிக்கி சிதிலமடைந்து சின்ன பின்னமாகி காயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கண் உன் மீது நோக்கமாய் இருக்கிறது. நீ தனியாய் சமைக்கின்ற பொழுது அழுகிறாயா? நீ தனியாய் வலியோடு அழுகிறாயா? நீ தனியாய் கண்ணீர் விடுகிறாயா? உன் படுக்கையிலே உன் தலையணை கண்ணீரால் நனைந்து போகிறதா?
உன் கண்ணீரை காணுகிற கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கஷ்டத்தை காணுகிற கடவுள் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன் துயரத்தை பார்க்கிற கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு எங்கேயும் போய்விடுகிறவர் அல்ல. ஏன் உனக்கு இந்த வலி, ஏன் உனக்கு இந்த வேதனை, ஏன் உனக்கு இந்த கஷ்டம், ஏன் உனக்கு இந்த கண்ணீர் என்று சொல்லி யோசிக்கின்ற பொழுது கடவுள் சொல்லுகிறார், என் மகனே, நீ வழியின் பாதையிலே நடக்கிறாயே, அந்த வழியின் பாதையை மாற்றி வாழ்க்கையின் பாதையில் உன்னை நடத்துவதற்காக உன் கடவுளாகிய நான், உன் கர்த்தராகிய நான் உன்னை கண்டுகொண்டு உன் பாதைக்கு பின்னால், உன்னுடைய பாடுகளின் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகின்ற பொழுது சற்று நேரம்தான் சீரேனே ஊரானாகி சிமியோன் என்று ஒரு மனிதன், அவர் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போனார். அவர் தூக்கி கொண்டு போனது சிலுவை பாதையின் ஒட்டுமொத்த தூரத்தில் அல்ல, அவர் கசையால் அடித்ததிலிருந்து அல்ல, அவர் வயல்வெளியில் இருந்து ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்தவர். அந்த சொந்த தேசத்திற்கு பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக வந்தவர். அப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தள்ளாடி தவழ்ந்து விழுகிற காட்சியை பார்த்தவுடனே பரிதாபப்பட்டு கொஞ்சம் தூரம் தூக்கி போனார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசுநாதர் ஆலயத்திற்கு, இந்த ஊழியத்திற்கு கொஞ்சம் நேரம் நீ கை கொடுப்பாயானால், கொஞ்சம் நேரம் இந்த பாரத்தை தூக்கி சுமப்பாயானால், வரலாற்றிலே, வாழ்க்கையிலே, திருமறையிலே இன்றளவிலும் சீரேனே ஊரானாகிய சீமோனின் பெயர் ஊர் பேரை சொல்லி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே, மூன்றாவது நாளிலே உங்களை பார்த்து கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக, ஆலயத்திற்காக, ஊழியத்திற்காக, ஊழியக்காரருக்காக, ஆண்டவருடைய திருப்பணிக்காக அழைக்கப்பட்டு ஏதோ ஒரு வாய்ப்பை கடவுள் தருகிறார் என்று சொன்னால், அது கொஞ்ச நேரமாக இருந்தாலும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு கரம் கொடுத்து நீ தாங்குவாயானால் கடவுள் உன்னை மறப்பதே இல்லை. வரலாற்றின் ஏடுகளில், திருமறையின் பக்கங்களில் என்னுடைய பெயரை அவர் பதிவு செய்து வைத்தே தீருவார். துயரத்தோடு, துன்பத்தோடு தொடர்ந்து நடக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடர்ந்து போகிறார். ஒரு அன்பு தாய், வெரோனிகா மேரி என்று ஒரு அன்பு தாய் ஓடி வருகிறார். ஐயோ, என் ஆண்டவரை நான் இப்பொழுது துணியால் துடைக்க வேண்டும் என்பதல்ல, ஆண்கள் எல்லாம் அடிக்கிறார்கள், ஆண்கள் எல்லாம் காயப்படுத்துகிறார்கள், கல் நெஞ்சம் படைத்தவர்கள், ஈர நெஞ்சம் இல்லாதவர்கள், அவரை குறித்து ஒரு நாளும் யோசிக்காதவர்கள் அவரை துன்புறுத்துகிறார்கள். ஆண்களுக்கு எப்பொழுதும் கல் நெஞ்சம் தான் இருக்கும் என்பதனுடைய அடையாளமாக இப்படிப்பட்ட பாடுகளை அவர் மீது செய்கின்ற பொழுது எதிரிலே வந்து, இவராவது பக்கமாய் வந்து பின்னால் சிலுவையை தூக்கினார். இவருக்கு இவ்வளவு தைரியம் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் பெண்ணாக இருந்த வெரோனிகா மேரியுடைய துணிச்சல், அவர் எதிர்புறமாய் வந்து இயேசுவின் முகத்தை துணிகளால் அல்ல, துணிச்சலால் துடைத்தால். அந்த பிரிதிதான் இன்றைக்கும் இயேசுனுடைய முகம் இதுதான் என்று உலகத்திற்கு அடையாளம் காட்டுவதற்கான ஒரு அங்கீகாரத்தின் துணியாக மாறிப்போனது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவருக்கென்று நீ ஒரு சிறிய துணியளவேனும் வந்து அவர் முகத்தை துடைப்பாயானால், அவருடைய பாரத்தை நீ ஏற்பாயானால், கடவுள் உங்களையும் என்னையும் வரலாற்றின் வாழ்க்கையின் பக்கத்தில் மறந்துவிடாத கடவுள் நம்மோடு கூட தொடர்ந்து இருக்கிறார். ஏன் எனக்கு இந்த வலி, ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த துயரம் என்று நீ நினைக்காதே. துன்பத்தோடு இருப்பதற்காக உன்னை கடவுள் தாயின் கருவிலிருந்து உருவாக்கவில்லை. ஓ மனிதர்களே, ஓ மனிதனே, தாயின் கருவில் நீ உருவாகின்ற பொழுதே 1 கோடி உயிரணுக்கள் அந்த தாயின் கருவிலே, கருமுட்டையிலே சேருவதற்காக பயணித்தது. அதிலே எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரினங்கள் செத்து போய் ஒரே ஒரு உயிரணுதான் தாயினுடைய கருமுட்டையிலே சேர்ந்து ஒரு உயிர் உருவாகிறது. அப்படியானால் ஆணோ பெண்ணோ தாயின் கருவில் உருவாகின்ற பொழுதே
அவன் தோற்று போனதினால் உருவானவன் அல்ல, வெற்றி பெற்ற ஒரே உயிரணுவிலிருந்து தான் ஒரு குழந்தையாக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நம்முடைய பிறப்பு என்பது தோல்வியிலிருந்து தொடங்கியதல்ல, வெற்றி பெற்ற ஒரு உயிரணிலிருந்து தொடங்கியது. இப்படி தாயின் கருவில் உருவான முதல் நாளிலேயே வெற்றி என்கின்ற அந்த பதக்கத்தை தந்து இந்த உலகத்தில் படைத்த கடவுள் வாழ்நாள் எல்லாம் உன்னோடும் என்னோடும் துணை நடக்கிறார். இந்த தாவீது இருக்கிறாரே, இந்த தாவீது தாயின் கருவில் உருவான பொழுது தாயால் வெறுக்கப்பட்டார், தந்தையால் மறக்கப்பட்டார். எப்படி நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்குள்ளாக குடும்பத்தில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல், போவாசு ரூத்தினுடைய திருமணத்திலே நடந்த அந்த கலப்பால் அந்த சுத்த ரத்தம் யூத ரத்தம் கரைபட்டு போனது என்று சொல்லி அங்கே தாவீதுனுடைய தந்தை ஈசாயையும் அவருடைய தாயையும் பிரித்து வைக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் தாவீது 8வது பிள்ளையாக, 8வது பிள்ளையாக கருவாக உருவாகிறார். எனவே இந்த பிரச்சனை அவர்களுக்குள்ளாக வருகின்ற காரணத்தினால் தாவீதை தாய் வீட்டிலே இருப்பதற்கு விரும்பவில்லை. எனவே காட்டிற்கு அனுப்பிவிடுகிறார், ஆடுகளை ஓட்டி அனுப்பிவிடுகிறார். தாவீது ஆடுகளுக்கு பின்னால் அலைகிறார். தாவீது தனிமையிலே இருந்தார். தாவீது தாய் அவளை மறந்தார் என்று சொல்லி இப்படி தகப்பனுடைய விருப்பமில்லாமல் அந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்த காரணத்தினால் தான் தாவீது சொன்னார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சொன்னார். பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொன்னால் தாவீதுக்கு விருப்பமில்லாத நேரத்தில் இணை சேர்ந்து தாவீது பிறந்த காரணத்தினால் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்று சொல்லி தாயின் பெயரை தாவீது சொல்லுவதற்கு காரணம், அங்கே குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய நெருடலும் பிரச்சனையும் நடக்கிறது. 30 நிமிடங்கள் ஆகும் அதை ஒட்டுமொத்தமாக சொல்லுவதென்றால். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தாவீது தனியாய் காடுகளிலே ஆடுகளின் பின்னால் அலைகிறார். தனியாய் அவர் இருக்கின்ற பொழுதெல்லாம் அழுகிறார், துன்பப்படுகிறார், துயரப்படுகிறார், கண்ணீர் விடுகிறார். அவர் கவலையோடு இருந்த காரணத்தினால்தான் தாவீதால் இசை மீட்ட முடிந்தது, தாவீதால் பாடல் பாட முடிந்தது, தாவீதால் சங்கீதங்களை எழுத முடிந்தது. சங்கீதத்தின் தகப்பனாக தாவீது அறியப்படுவதற்கு காரணம், என் வாழ்க்கையில் எப்பொழுதும் தனிமை, என் வாழ்க்கையில் எப்போதும் கைவிடப்பட்ட நிலைமை, என் தகப்பனால் நான் மறந்து போனேன். எப்படி நான் என் தகப்பனால் மறந்து போனேன்? ஒரு தாயல்லவா என்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தாயோ என்னை வீட்டில் இருக்க விடாமல் என்னை காட்டிற்கு அனுப்பிவிட்டால், என் தகப்பனல்லவா என்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். சாமுவேல் வருகிறார், பெத்லகேமுக்கு வருகிறார், உன் பிள்ளைகளில் ஒருவரை கடவுள் அபிஷேகம் செய்ய போகிறார் என்று வந்து சொல்லுகிறார். ஒவ்வொரு பிள்ளையாக வருகிறார்கள். 7 பிள்ளையும் வந்து போய்விட்டார்கள். அவ்வளவுதான் எனக்கு பிள்ளை என்கிறார் தாவீதினுடைய அப்பா ஈசாய். ஆனால் வந்த சாமுவேல் சொல்லுகிறார், இல்லை, இந்த பிள்ளைகளை கடவுள் தெரிவு செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் தகப்பனுக்கு ஞாபகம் வருகிறது, ஆமாம் ஆமாம், நான் விரும்பாமல் பிறந்த பிள்ளை, நான் வெறுக்கும் பிள்ளை, நான் மறந்த பிள்ளை, அவன் ஆடுகளுக்கு பின்னால் காடுகளில் அலைந்து கொண்டிருக்கிறான் என்று தாவீது தனிமையில் கிண்ணறத்தை வைத்து பாடிக்கொண்டிருக்கிறான். இதுவரை வீட்டிலிருந்து தாவீதுக்கு யாரும் உணவு எடுத்து போனவன் இல்லை. முதல் முறையாக தாவீதே என்று ஒரு குரல் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறான், பறவைகள் பறக்கிறது, நீர்வீழ்ச்சி விடுகிறது, பட்டாம்பூச்சி பறக்கிற வேளையிலே இந்த பாடும் பறவைகளோடு இணைந்து தன் இசையை மீட்டி துயரத்தை மாற்றி பாடல் பாடிக்கொண்டிருக்கிறான். தந்தை உன்னை வீட்டிற்கு அழைக்கிறார் என்கின்ற செய்தி தூரத்திலிருந்து சொல்லப்படுகிறது. தாவீது அழுகிறான், என் தந்தை என்னை அழைக்கிறாரா? இதுவரை வீட்டில் இருக்கக்கூடாது என்று என்னை தொடர்ந்து வெளியிலே அனுப்பிவிட்டவர்கள் முதல் முறையாக என்னை அழைக்கிறாரா? அந்த கிண்ணறத்தை தூக்கி வீசுகிறான். அந்த நீரோடையில் விழுகிறது, கிண்ணறம் ஓடுகிறது. வீட்டை நோக்கி ஓடி வருகிறான், வியர்த்து வருகிறான். காடுகளிலே ஆடுகளின் பின்னால் அலைந்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த ஆடுகளுக்கு அவனே வாசலாக ஒரு ஆட்டை ஒரு ஓரத்தில் ஓட்டிவிட்டு அந்த ஆடுகள் எல்லாம் அந்த ஓரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஆடுகளுக்கு வாசலாக இவனே அந்த காட்டில் படுத்திருப்பான். எனவேதான் திருமறையில் ஆடுகளுக்கு வாசல் நானே, ஆட்டு கொட்டிலின் வாசல் நானே,
நானே வாசல் என்ற வார்த்தை வருகிறது. ஆக ஆடுகளை எல்லாம் ஒரு மூலையில் ஒன்று திரட்டிவிட்டு அந்த ஆடுகள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குறுக்காக தாவீது படுத்துக்கொள்வான், அந்த மேய்ப்பர்கள் படுத்துக்கொள்வார்கள். ஒரு ஆடு வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மேய்ப்பனை தாண்டித்தான் வர வேண்டும். இப்படி ஆடுகளோடு ஆடுகளாக படுத்துக்கிற காரணத்தினால் முடை நாற்றம், தலையிலே அவன் எண்ணெய் தேய்க்காத நிலையிலே பாலை நிலத்தில் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்த காரணத்தினால் உடலெல்லாம் வியர்வை. ஆனால் தந்தை வீட்டில் அழைக்கிறார். முதல் முறை தந்தை என்னை வீட்டிற்கு அழைக்கிறார். நான் வீட்டிற்கு போகிறேன் என்று சந்தோஷமாய் ஓடி வருகிறான். இதுவரை என்னை மறந்து போன தந்தை, இதுவரை என்னை நினைவிலே வைக்காத தாய், என் சகோதரர்களுக்கு கூட ஒரு பொடி பையன் ஒருவன், சிறுவன் ஒருவன் ஆடுகளுக்கு பின்னால் இருக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது பெத்லகேமில் ஊரிலே திருவிழா, பெரியவர்கள் எல்லாம், அண்ணன்மார்கள் எல்லாம், முதலில் பிறந்தவர்கள் எல்லாரும் தகப்பனோடு திருவிழாவிலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். செல்ல பிள்ளையாய் இருக்க வேண்டிய இந்த தாவீதோ ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலை! ஓடி வருகிறான். அதற்கு முன்பதாக சாமுவேல் இந்த ஈசாயின் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் இந்த சாமுவேலுக்கு முன்பதாக வந்து தலை குனிகிறார்கள். உட்கார்ந்து கொண்டே இந்த சாமுவேல் அவர்கள் தலை மீது கை வைத்தார். இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை என்று 7 முறை இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீதோ வாசலிலே ஓடி வருகிறார். தலை காய்ந்து போய் இருக்கிறது, உடலெல்லாம் வியர்வை நாற்றம், ஆட்டோடு இருந்த காரணத்தினால் ஆட்டினுடைய முடை நாற்றம். அப்பொழுது அவர் வாசலிலே வந்து தாவீதின் கால் படுகிறது. உள்ளே அமர்ந்திருந்த சாமுவேல் எழுந்து நின்று தாவீதை நோக்கி போகிறார். கட்டி அணைக்கிறார். அந்த கட்டி அணைத்து தாவீதை அப்படியே ஆற தழுவுகிறார். அந்த கொம்பை எடுத்து அதுக்கு முன்னால் இந்த யூதர்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒலிவ எண்ணெயை குப்பியில் தான் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது கொம்பிலே எண்ணெயை வைத்திருந்தார். கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்வதற்கான எண்ணெயை எதிலே வைத்து உனக்காக காத்திருப்பார் என்பது இந்த உலகத்திற்கு தெரியாது. குப்பியை திறந்தால் அதிலே ஒலிவ எண்ணெய் இருக்கும் என்பது யூதர்களுக்கு தெரியும். ஆனால் தாவீதை அபிஷேகம் செய்கின்ற பொழுது அவர் கொம்பை திறந்து அந்த கொம்பிலே இருந்து அவன் தலை மீது எண்ணெயை ஊற்றுகிறார். என் அன்பு சகோதரனே, உன் தகப்பன் உன்னை மறந்து போகலாம், உன் தாய் உன்னை மறந்து போகலாம், உடன் பிறந்த சகோதர சகோதரி உன்னை மறந்து போகலாம். நான் தனியாய் இருக்கிறேன், நான் தவிப்போடு இருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் கானகத்தில் இருக்கிறேன், நான் வீட்டில் இல்லை, காட்டில் இருக்கிறேன், எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் வீட்டில் இருந்தவர்களை மட்டும்தான் தகப்பன் நேசித்தார். பரலோக தகப்பனோ, பரம தகப்பனோ கைவிடப்பட்ட தாவீதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த தாவீது எப்பொழுது வருவான், அந்த தாவீதுக்கு எப்பொழுது அபிஷேகம், அந்த தாவீதை எப்பொழுது நாம் தெரிவு செய்யலாம் என்று சொல்லி அந்த தாவீதையே நினைத்து கொண்டிருந்தார். இந்த உலகம் உன்னை மறக்கட்டும், இந்த உலகம் உன்னை கைவிடட்டும், இந்த உலகம் உன்னை மறந்து போகட்டும், நான் தனியாய் இருக்கிறேன், என் குடும்ப இத்தனை பிள்ளைகள் பிறந்தோம், ஆனால் எல்லாவற்றிலும் நான் தனித்து விடப்படுகிறேன், நான் தனியா எல்லாவற்றையும் சமாளிக்கிறேன். எப்படி என் வாழ்க்கை இப்படி இருக்க போகிறதோ, எப்படி என் பிள்ளையை நான் கரை சேர்ப்பேனோ, என் மனைவியின் வியாதி எப்பொழுது நீங்குமோ, என் கணவனுடைய இந்த கஷ்டம் எப்பொழுது தீருமோ, கடன் பிரச்சனையிலிருந்து எப்பொழுது நாங்கள் மீண்டு வருவோமோ என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகனே, நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். நீ காட்டில் இருக்கலாம், ஆடுகளுக்கு பின்னால் இருக்கலாம், அலைந்து கொண்டிருக்கலாம், எங்கெல்லாம் நீ சுத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் நானோ உன்னை மறப்பதில்லை. தாய் உன்னை மறந்தாலும், தகப்பன் உன்னை வெறுத்தாலும் நான் வெறுப்பதே இல்லை. உன் நினைவாகவே இருக்கிறேன். வீட்டிலே மனிதர்கள் நினைக்கிற இவர்கள்தான் கடவுள் தெரிவு செய்திருப்பார் என்று நினைக்கிற பிள்ளைகளை எல்லாம் கடவுள் தெரிவு செய்ய மாட்டார். கைவிடப்பட்டிருக்கிற உங்களுக்காகவே
அவர் காத்திருக்கிறார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர் அமர செய்து, உங்களுக்காக எப்பொழுது நீ வருவாய், உன் பாதம் எப்பொழுது அந்த வாசலிலே படும், நீ எப்படி இருக்கிறாய், அழுக்காக இருக்கிறாயா, அலங்கோலமாய் இருக்கிறாயா, வறுமையில் இருக்கிறாயா, வாடி போய் இருக்கிறாயா, உள்ளம் கலங்கி இருக்கிறாயா, உதவாமல் இருக்கிறாயா, உதவா கரை என்று எல்லோரும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உனக்காக காத்திருக்கிற கடவுள் அங்கே ஊழியர்களோடு இணைந்து யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்களுக்கு முன்னால் அவர் காத்திருக்கிறார். யாரெல்லாம் உன்னை மறந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் அவர் காத்திருக்கிறார். ஊழியத்திலே நீ ஒதுக்கப்படுகிறாயா, ஊழியக்காரனாய் உனக்கு பல்வேறு துன்பமும் துயரமும் இருக்கிறதா, இந்த பல்வேறு கஷ்டங்களை குடும்பங்களிலே பட்டு கொண்டிருக்கிறாயா, சமுதாயத்திலே தாங்க முடியாத பாரத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாயா, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறாயா, கைவிடப்பட்டு தவிக்கிறாயா, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன் கண்ணீரை அவர் கண்டுகொண்டே இருக்கிறார். உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் கவலையை அவர் நிச்சயமாய் தீர்ப்பார். நீ தனிமையாய் இருக்கிறாயே, அந்த தனிமைதான் கடவுளுக்கு தேவை. நீ தவிப்போடு இருக்கிறாயே, அந்த தவிப்பு தான் கடவுளுக்கு தேவை. என் மகனே, என் மகளே, என் தகப்பனே, என் தாயே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக இருந்தாலும், உன்னோடு கூட இருக்கிற கடவுள் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று அவர் காத்து நிற்கிறார். ஊரெல்லாம் திருவிழா, குடும்பம் எல்லாம் கொண்டாட்டம், பிள்ளைகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம், சகோதரர்கள் எல்லாம் அலங்கரித்து கொண்டு அந்த இறைவாக்கினர் முன்னால் இருக்கிறார்கள். ஆனால் ஆடை இல்லை, அலங்காரம் இல்லை, குளித்தல் இல்லை, தூய்மை இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் இந்த தாவீதுக்காகத்தான் தீர்க்கதரிசியே 12 கோத்திரங்களுக்கும் தெரிந்த தான் முதல் பெயர்ஷெபா வரை இருக்கக்கூடிய எல்லா கோத்திரத்திற்கும் தெரிந்த ஒரே தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் சாமுவேல் தான். இந்த சாமுவேலை தவிர வேறொரு தீர்க்கதரிசியை இந்த உலகத்தில் அன்றைக்கு இருந்த நிலையில் 12 கோத்திரத்துக்கும் தெரியாது. சாமுவேலை மட்டும்தான் 12 கோத்திரத்திற்கும் தெரியும். ஆனால் அந்த சாமுவேலே இந்த ஒற்ற தாவீதுக்காக காத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமரமாய் இருக்கிற என் அன்பு சகோதரர்களே, சகோதரியே, உங்களுக்காக, உனக்காக, எனக்காக காத்திருக்கும் கடவுள் இன்றைக்கும் நமக்காக காத்திருக்கிறார். இந்த 3வது நாளிலே உங்களுக்காக காத்திருக்கிறார். எகிப்திலே இருந்து புறப்பட்டு போன இந்த இஸ்ரவேல் தேசம் ஏத்தான் என்னும் ஒரு இடத்தில் பாளையம் இறங்குகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த பார்வோன் என்னும் பிர் அவன் என்று குரானிலே சொல்லப்படுகின்ற பார்வோன் என்னும் அந்த மன்னன், அவர்கள் அங்கே முட்டு சந்திலே மாட்டிக்கொண்டவர்களை போன்று இருக்கிறார்கள். இனி அவர்களால் கடந்து போக முடியாது, வாருங்கள் போய் நாம் அவர்களை வெற்றி காண்போம் என்று படை நடத்தி வருகிறான். வீரர்கள் ஓடி வருகிறார்கள், தேர்ப்படை வருகிறது, காலாட்படை வருகிறது, அவருடைய படைகள் எல்லாம் பின்பற்றி ஓடி வருகிறது. இப்பொழுது எதிரிலே அவர்களுக்கு செங்கடல் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்தால் யூதேயா பாலை நிலம் இருக்கிறது, இந்த பக்கம் பார்த்தால் பாலை நிலம் இருக்கிறது, மலை முகடு இருக்கிறது. பின்னால் பார்த்தால் பார்வோன் துரத்தி கொண்டு படைவீரர்களோடு வருகிறான். எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு போனது. ஏத்தான் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட சூழ்நிலை என்று பொருள். இப்பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இவர்கள் வருவதற்கு முன்பதாகவே செங்கடலை பிரித்து அவர்களை வெளியே அனுப்பி இருக்கலாம். கர்த்தர் நினைத்தால் அவரால் ஆகாதது எதுவும் இல்லை, கூடாதது எதுவும் இல்லை. அவர் எந்த அற்புதத்தையும் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இவர்களோ திகிலோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு நிற்கிறார்கள். அப்படி திகிலோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் நிற்கின்ற பொழுது, எங்களுக்கு எகிப்திலே கல்லறை இல்லை என்றால் இந்த பாலை நிலத்தில் கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிறார். எதிரிலே செங்கடல் எங்களை தடுக்கிறது, பக்கத்தில் பாலை நிலம் எங்களை பயமுறுத்துகிறது, இந்த பக்கத்தில் கரடுமுரடான மலை முகடு எங்களுக்கு இருக்கிறது, பின்னாலே
போர் வீரர்கள், பார்வோனின் சேனை, எகிப்தின் வீரர்கள் எங்களை துரத்தி வருகிறார்கள். எப்படி இந்த சூழ்நிலையிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எதிரிகளின் கண்களுக்கு முன்பால் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றுதான் கடவுள் காத்து கொண்டிருக்கிறார். எதிரிகளுடைய கண்கள் படும்படியாய், எதிரிகளுடைய கண்கள் காணும்படியாய், எதிரிகளுடைய கண்களுக்கு முன்பாகத்தான் அவர் தம் பிள்ளையை காக்கிறார் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். 4 பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்பொழுது அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மட்டும்தான் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு திறக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது. கீழே பூமியை நோண்டி போக முடியாது. 4 பக்கமும் அடைப்பு, எந்த பக்கமும் போக முடியாது. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு திறக்கப்பட்டதாக இருந்தது. அதுதான் வானம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி அந்த வானத்தில் இருக்கிற கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்த கடவுள் இப்போது கடவுளை நோக்கி பார்க்கிறார்கள். சூழ்நிலையை கடவுள் மாற்றுகிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக செங்கடல் பிறக்கிறது. கட்டாந்தரையிலே நடந்தவர்களை போன்று இவர்கள் நடந்து கடந்து போகிறார்கள். இவர்களுக்கு வழியா இருந்த அந்த பாதை அவளுக்கு அழிவாய் மாறி போனது. உங்கள் வாழ்க்கையிலே கடவுளை நோக்கி நீங்கள் பார்த்தால் இந்த சூழ்நிலைகளை மாற்றுகின்ற கடவுள், அடைக்கப்பட்ட பகுதிகளை திறக்கின்ற கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் கோலியாத்தை எல்லோரும் ஜெயிக்க முடியவில்லை? ஏன் கோலியாத்தை யாரும் வீழ்த்த முடியவில்லை? அந்த வீரர்கள் எல்லாம் சவுல் உட்பட கோலியாத்துடைய தலையிலே அங்கே பெரிய சிரசு இருக்கிறது. எனவே அங்கே அவனை அடிக்க முடியாது. இங்கே மார்பு கஜம், இங்கே எல்லாம் ஆபரணங்கள் நிறைந்திருக்கிறது. வாளால் வெட்ட முடியாது, கத்தியால் குத்த முடியாது, ஈட்டியால் எரிந்து அவனை கொல்ல முடியாது. எல்லோரும் பார்த்ததெல்லாம் இந்த கோலியாத்தின் உடலிலே எந்த பாகங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தார். ஆனால் தாவீதோடு கடவுள் இருந்த காரணத்தினால், கடவுளோடு தாவீது இருந்த காரணத்தினால் ஒரு திறக்கப்பட்ட பகுதி எதுவென்பதை தாவீதுக்கு ரகசியமாய் காண்பித்தார். தாவீதே, கோலியாத்தின் நெற்றி இருக்கிறதே, அந்த நெற்றி திறக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. என்னுடைய அன்பு சகோதரரே, சகோதரியே, இந்த உலகத்தின் வாசல்கள் உனக்கு அடைக்கப்படலாம், 4 பக்கமும் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். இந்த உலகத்திலே நீ யார் உதவுவார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உனக்கு உதவி இல்லை என்று சொல்லி கதவுகளை மூடலாம், காட்சிகள் மாறலாம், ஏமாற்றம் கிடைக்கலாம். ஆனால் கர்த்தரே எனக்கு வெளிச்சம் என்று சொல்லி அவரோடு கூட நீ இருப்பாயானால் உனக்கு திறக்கப்பட்ட பகுதியை அவர் காண்பிப்பார். அந்த திறக்கப்பட்ட பகுதிக்கு பாறாங்கல் தேவையில்லை, கருங்கல் தேவையில்லை, வேறு ஒன்றும் தேவையில்லை, ஈட்டி தேவையில்லை, வில்லம்பு தேவையில்லை, வாள் தேவையில்லை. அபிஷேகிக்கப்படாத சவுலின் வாளை காட்டிலும் அபிஷேகிக்கப்பட்ட தாவீதினுடைய இந்த பை ஒன்று போதுமானது. தாவீதின் தலையிலே இந்த எண்ணெயின் அபிஷேகம் ஊட்டப்படுகின்ற பொழுது அவர் இடுப்பிலே வைத்திருந்த அந்த பையிலே அபிஷேக எண்ணெய் விழுந்தது. அந்த அபிஷேகிக்கப்பட்ட ஒரு சிறிய கூழாங்கல்லுக்கான பை உனக்கு இருந்தால் போதும். அபிஷேகிக்கப்படாத பட்டயம் உனக்கு தேவையில்லை. அபிஷேகிக்கப்பட்ட ஒரு சிறு கருவி உங்களுக்கு போதுமானது. 7 பள்ளத்தாக்கிலே 5 கூழாங்கல் எடுத்தார். 5 கூழாங்கல்லுக்கு வேலை இல்லை, ஒரே ஒரு கல்லுக்கு தான் வேலை. எடுத்தார், வீசினார், அவருடைய சிரசை எடுத்தார். கொல்கதா என்று ஏன் பெயர் வந்தது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1/2 மணி நேரம் ஆகும். எனவே இப்பொழுது தாவீது இப்படிப்பட்ட பெரிய பணியை செய்து முடித்து இன்றைக்கான தலைப்பிலே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதற்காக தாவி தாவி ஓடுகிறேன். இந்த தாவீது தான் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. இதை பார்த்த சவுலுக்கு பொறாமை வந்தது. ஈட்டியாக வைத்து சுவரோடு சுவராக குத்த வேண்டும் என்று சொல்லி பலமுறை முயற்சித்தார். கடவுளுடைய அபிஷேகம் உன் மீது இருக்கிறது என்று சொன்னால் வாழ்நாளிலே உனக்கு எதிர்ப்புகள் கூடிக்கொண்டே போகும். கடவுளுடைய அபிஷேகம் உன் மீது இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு எதிராக நிற்பவருடைய கூட்டம் அதிகமாகிக் கொண்டே போகும்.
உன்னை குறை சொல்வாருடைய கூட்டம் கூடிக்கொண்டே போகும். எப்பொழுது கடவுளின் அபிஷேகம் உன் மீது இருக்கிறது என்று சொன்னார். இப்பொழுது இந்த தாவீதை கொன்றொழிக்க வேண்டும் என்று பல முறை முயற்சித்தார். கடைசி முறை அவர் முயற்சிக்கிற அந்த முயற்சியை மட்டும் நான் சொல்லி இந்த நாளின் தலைப்போடு இணைக்க விரும்புகிறேன். தாவீது இப்பொழுது இருக்கிறார். அவரோ யூதேயா பள்ளத்தாக்கிலே ஓடுகிறார். போர் வீரர்களை அழைத்து கொண்டு எப்படியாயிலும் சவுல் இந்த தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று ஓடுகிறார். அவர் அந்த நெகினோத் என்னும் அந்த நெகேவ் என்கின்ற அந்த பள்ளத்தாக்கை நோக்கி நெகேவ் என்கின்ற அந்த பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக ஓடி பாலை நிலத்தில் ஓடுகிறார். சவுல் எதிரிலே இருந்தால் கொன்று விடுவான் என்று தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறார். அதுவோ பாலை நிலம், தண்ணீர் இல்லை, வறண்டதும் விடாய்த்ததுமான 63ஆம் சங்கீதத்தின் முதல் பகுதியிலே எடுத்து நீங்கள் படித்து பார்த்தால் அந்த பாலை நிலம் எப்படிப்பட்ட மோசமான பாலை நிலம் என்பது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலை நிலத்திலே ஓடுகிற அந்த தாவீது, இந்த போர் வீரர்கள் எல்லாம் ஓரிடத்தில் ஓடி 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 அவருடைய நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளுகிறது. ஓட முடியாமல் மயங்கி ஒரு இடத்தில் விடுகிறார். அவர் மயங்கி விடுகிறதற்கு முன்பதாக ஒரு காட்சி கடைசியாக அவர் கண்களுக்கு முன்னால் தெரிகிறது. போர் வீரர்கள் எல்லாம் அவரை சுற்றி சூழ்ந்து விட்டார்கள். இப்பொழுது சாவு எனக்கு வருகிறது. அவர் மனதிலே ஒரு சங்கீதத்தை பாடுகிறார், ஒரு பாட்டை பாடுகிறார். அந்த பாட்டு தான் 22ஆம் சங்கீதம். முதலாவது வாக்கியத்தை படிங்க பார்க்கலாம். 22:1 தாவீது பாடுகிற துயரத்தினுடைய சங்கீதம். அந்த நெகேவ் என்னும் பள்ளத்தாக்கினுடைய ஊடிலே நடந்த அந்த இடத்திலே விழுந்து அந்த சங்கீதத்தை பாடுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என் தாயின் கருவில் என் தகப்பனுக்கு விருப்பமில்லாத பொழுது என்னை அடித்திருக்கலாமே. நான் பிறந்த பொழுது காட்டிலே இருந்தேனே, அப்பொழுது என்னை கரடி வந்ததே, சிங்கம் வந்ததே, அந்த விலங்குகள் என்னை கொண்டிருக்கலாமே. என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் பிண்டமாக்கி போட்டிருக்கலாமே, பிணமாக்கி போட்டிருக்கலாமே. நானா உம்மை என்னை அபிஷேகிக்கும்படி கேட்டேன், நானா என்னை அரசனாக்க வேண்டும் என்று கேட்டேன். நீரல்லவா என்னை அரசனாக அருட்பொழிவு செய்தீர். ஆனால் இப்பொழுதோ இந்த 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் வீட்டிலே போய் முழுமையாக எடுத்து படித்து பாருங்கள். ஆனால் இப்பொழுதோ நான் தனிமரமாய் நிற்கிறேன். ஏன் எதிரிகளுக்கு முன்பதாக இப்படி என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டீரே? என் மூத்தோர்கள், என்னுடைய வழிமரபினர்கள், என்னுடைய முற்பிதாக்கள் உம்மை நோக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூப்பிட்டார்களே, அவர்களை நீர் காத்தீரே. ஆனால் என்னையே நீ கைவிட்டு விட்டீர். என்னுடைய முற்பிதாக்கள் உம்மை நோக்கி கதறுகிற பொழுது அவர்கள் நீர் காப்பாற்றினீர் அல்லவா? ஆனால் இப்பொழுதோ என்னை இந்த பாலை நிலத்தில் அனாதை பிணமாக என்னை தனிமரமாய் கொண்டு வந்து நிறுத்தி விட்டீரே. இது என்ன கொடூரம் இறைவா, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று மயங்கி விழுந்தார். அந்த நேரத்தில் தான் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டிருக்கிறது. என் கைகளையும் என் கால்களையும், இது இயேசுவே, இறைவா, ஆண்டவரே, நீ சிலுவை சுமக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு காட்சி நடக்குமோ அந்த தரிசனத்தை தாவீதுக்கு இந்த பாலை நிலத்திலே தருகிறார் இறைவன். இந்த தரிசனத்தை கடவுள் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்துவதை போன்ற ஒரு கொடூரம் நடக்கிறதையா. அந்த சிலுவை காட்சியை எவ்வளவு நிழலாய் இந்த தாவீது பார்க்கிறார். நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, பொல்லாதவர்கள் என்னை சுற்றி நிற்கிறார்கள். ஏன் எனக்கு இந்த நிலைமை? நீர் கைவிட்டு விட்டீரே. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் யாரிடத்தில் போவேன்? என் தாய் என்னை வெறுத்தாள், தந்தை என்னை மறந்தாள், என் உறவுகள் என்னோடு இல்லை. ஆனால் பாடும் வரத்தை தந்தாய், தனிமையை தந்தாய், தவிப்பை தந்தாய், கானகத்தில் வாழ வைத்தாய், காட்டிலே இருக்க வைத்தாய், காட்டு விலங்குகளோடு சஞ்சரிக்க வைத்தாய்.
என்னை இப்படியெல்லாம் பயிற்சி தந்த நீ என்னை ஏன் இப்படி எதிரிகளின் கையிலே நீ சாகடிக்க வைத்து விட்டாயே? என் எதிரிகளுக்கு முன்பதாக இந்த இறப்பு எனக்கு தேவைதானா? அவர்கள் தங்கள் குதிங்கால்களை தூக்கி என் மீது வைப்பதற்கு துடிக்கிறார், என் பிராணனை வாங்குவதற்கு தேடுகிறார்கள். நான் தனியாய் மாட்டிக்கொண்டேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இந்த பாலை நில அனுபவம் இறைவா உனக்கு வந்திருக்குமானால் தெரிந்திருக்கும். எப்படிப்பட்ட நிலையிலே என் தாயின் கருவில் இருந்து உருவானது முதல் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கடவுளே, நீ மட்டும் எனக்கு கூட இருக்கிறீர் என்று நான் நினைத்தேன். என் கூடவே இரும் என்று நான் எத்தனை முறை உம்மை நோக்கி பாடினேன். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் எந்த இடத்தில் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது என்னை தனியாய் விட்டு விட்டீரே, என் எதிரிகளுக்கு முன்னால் விட்டு விட்டீரே. ஏன் இறைவா? எதற்கு இறைவா? என் தெய்வமே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீர் உருவாக்கி தந்திருக்க வேண்டுமா? இதற்கு என் தாயின் கருவில் நான் அழிந்து போயிருந்தால் நலமாய் இருந்திருக்குமே. 22ஆம் சங்கீதத்திலே அழுகிறார், தன் துயரத்தை பதிவு செய்கிறார். அது பாட்டாக அல்ல, அது வேதனையாக வருகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்பொழுதும் கூட இப்படிப்பட்ட நிலையில் நீங்களும் நானும் இருந்தால் கடவுள் உன்னையும் என்னையும் பார்க்கிறார். தாவீது, என் தேவனே, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினாரே. அவர் கதறியை போன்று அவர் கைவிடவில்லை. அந்த நேரத்தில் போர் வீரன் இருவர் ஓடி வருகிறார். ஐயா, பெலிஸ்தியர்கள் நம் நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறார்கள், ஒரு பெரும் திரளாய் வருகிறார்கள், சவுல் அரசே என்று செய்தியை சொல்லுகிறார்கள். அப்பொழுது வீரர்களோடு இந்த சவுல் பேசுகிறார். இந்த ஒற்றை தாவீது செத்து போய் கீழே விழுந்து விட்டார். இனி இவன் இந்த காடகத்தில் இருந்து உயிரோடு வர முடியாது. இவன் ஒருவனா அல்லது நாடா? தாவீதா அல்லது இஸ்ரவேலின் தேசமா? இஸ்ரவேல் தேசத்தை காப்போம் வா, இல்லை என்றால் நாம் அரசனாக இருக்க முடியாது என்று தாவீதை அப்படியே விட்டுவிட்டு திரும்ப போய்விடுகிறார். சவுல் வீரர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு மயங்கி விழுந்த தாவீது எவ்வளவு நேரம் கிடந்தார் என்று யாருக்கும் தெரியாது. அந்த பாலை நிலத்திலே ஒயாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர்வளம் மிக்க ஒரு நீர் ஊற்று இருக்கிற ஒரு இடம் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் ஏலிம், அதிலே இன்னொன்றுதான் என்கேதி. தாவீது எங்கே மயங்கி விழுந்தாரோ அதற்கு பக்கத்தில் என்கேதி என்கின்ற ஒயாசிஸ் நீரூற்று இருக்கிறது. அந்த இடத்தில் பசுமையான மரம் இருந்தது, அந்த இடத்தில் பசுமையான புல்வெளி இருந்தது. அதில் இருந்து மாலை நேரத்தில் ஒரு காற்று தண்ணீர் துளிகளையும் சுமந்து வருகிறது. தாவீதின் மீது, மயங்கியவரின் மீது தண்ணீரை தெளித்தால் மயக்கம் தெளிந்து எழுவதை போன்று அந்த தண்ணீர் துளிகள் தாவீதின் மீது விழுந்த பொழுது தாவீது கண் விழித்து எடுகிறார், தள்ளாடி நடந்து போகிறார். ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து ஒரு ஈர காற்று, அது ஒரு இரவு நேரம், அது அந்த மங்களாக தெரிகிறது. அந்த இரவு நேரம் முடிந்து பகல் வேளை வருகிற அந்த சூழ்நிலையை பார்த்து தள்ளாடி தள்ளாடி நடந்து போகிறார். சூரியன் ஒரு பக்கத்திலிருந்து வருகிறது. அந்த காட்சியை பார்க்க முடியாமல் கண்கள் கூசியவராய் தள்ளாடி நடந்து போகிறார். அங்கே ஆள் உயர ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறையிலே 2 நீரூற்று வருகிறது. அந்த இடத்திற்கு போய் தாவீது மேல்வாயோடு நாக்கு ஒட்டி கொண்டதே, மயங்கிய நிலையில் விழுந்தாரே, அந்த இடத்தில் போய் அந்த தண்ணீர் தடாகத்தில் பாறையிலிருந்து நீர்வீழ்ச்சி வந்தால் அது சலசல சல படபடபட என்று வரும். அந்த இடத்திலே அந்த தண்ணீர் அப்படி விடாமல் அமைதியாக பொங்கி வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அமைதலான நீரூற்று அங்கே இருந்தது. அந்த நீரூற்றிலே தாவீது போய் தன் கரங்களால் தண்ணீரை மோந்து கண்ணீரோடு குடிக்கிறார். இதுவரை கடவுள் என்னை
கைவிட்டு விட்டார் என்று நினைத்தேன். கடவுள் என்னை பாலை நிலத்தில் சாகடித்து விட்டார் என்று நினைத்தேன். இந்த எதிரிகள் என்னை அழித்து விட்டார்கள் என்று நினைத்தேன். இல்லை இல்லை, ஜீவ தண்ணீரான கடவுள் என்னை இந்த தண்ணீர்கள் அன்றைக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது திடீரென்று அந்த அமைதலான தண்ணீரிலே எதிர்புறமாக ஒரு ஆட்டுக்குட்டி தெரிகிறது. அந்த ஆட்டுக்குட்டியை தலை நிமிர்ந்து இந்த தாவீது பார்க்கிறார். அந்த ஆட்டுக்குட்டிக்கு பின்னால் அந்த ஆட்டுக்குட்டியை ஈன்ற அந்த தாயாட்டை தூக்கி வைத்து கொண்டு ஒரு மேய்ப்பன் ஒருவன் கோலை கையில் வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் தாவீது முதல் முறையாக இந்த ஆட்டுக்குட்டிக்கு தண்ணீரை காட்டுவதற்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறான் என்று சொன்னால், அனாதையாக எல்லாராலும் கைவிடப்பட்டு தவித்து நிற்கிற இந்த ஆட்டுக்குட்டிக்கு கூட ஒரு மேய்ப்பன் இருக்கிறான் என்று சொல்லி 23ஆம் சங்கீதத்தை அவர் பாடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் பசும்புல் வெளி மீது என்னை கொண்டு வந்து மேய்த்து இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துகிறார் என்று தாவீது பாடினார். இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் என்று சொன்னார். இந்த அனாதையான ஆட்டுக்கு, கைவிடப்பட்ட ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் இல்லாமலா போய்விடுவார்? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தேன், ஆனாலும் இனி பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய கோலும் உமது தடியும் இனி என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை விட்டுவிட்டீர் என்று நினைத்தேன். இல்லை இல்லை, ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தம் செய்திருக்கிறேன். இதோ தலை நிமிர்ந்து பார்க்கிறேன், ஒலிவ மரங்கள் நிறைந்திருக்கிறது. ஒலிவ எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். பிரபுக்கள் சாப்பிடக்கூடிய பேரிச்சம்பழ மரங்கள் நிறைந்திருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. நான் ஒன்றுமில்லாதவன், ஆதரவில்லாதவன் என்று நான் நினைத்தேன். நான் ஆதரவில்லாதவனாக இல்லை. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த சிலுவையின் அனுபவத்தை பாலை நிலத்திலே தாவீது சுமந்த காரணத்தினால்தான் அதே தாவீதின் மகனாக இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக உலகத்தில் வந்தார். ஆண்டவர் தாவீதை காத்த கடவுள் உங்களையும் என்னையும் காப்பார். இந்த தாவீதின் அனுபவத்தோடு ஏன் இந்த சிலுவை, எதற்கு இந்த சிலுவை? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ரோமர்களும் கிரேக்கர்களும் இணைந்து இந்த சிலுவை மரணத்தை அடிமைகளுக்காக வைத்திருந்தார்கள். ஸ்பார்டக்கஸ் என்கின்ற ஒரு வீரன் இருந்தான். அவன் அடிமைகளை எல்லாம் ஒன்று திரட்டி, இந்த கிரேக்கர்களும் ரோமர்களும் எப்படிப்பட்ட ஒரு பழக்க நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால், அடிமைகளை ஏலம் எடுத்து வீட்டிலே உணவு தந்து இந்த கொலேசியம் என்று சொல்லக்கூடிய மனிதரை வைத்து மிருகங்களோடு, சிங்கங்களோடு, கரடிகளோடு, புலிகளோடு, சிறுத்தைகளோடு கொண்டு போய் ஒரு அரங்கத்திலே விட்டு அந்த மனிதனை சிறுத்தைகள் கடிப்பது, சிங்கங்கள் கடிப்பது, கொலை செய்வதை பார்த்து 50,000 80,000 பேர் வரை ஒரே இடத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி சாலையை அமைத்திருந்தார்கள். அப்படி அந்த காட்சி சாலை அமைக்கிற இந்த கொடூரத்தை கண்டித்து ஸ்பார்டக்கஸ் என்கின்ற அடிமை ஒருவன் உருவாகினான். அவன் வீரனாக வந்தான். அவன் ஒரு பெரிய வீரனாக இருந்து அந்த அடிமைகளுக்கெல்லாம் விடுதலையை தந்தான். அப்படி விடுதலையை தந்த இந்த அடிமைகளுக்கெல்லாம் ஒரு பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்று விடுதலையாகி வந்தவர்களெல்லாம் ரோம அரசாங்கத்தினுடைய செனட்டர்களையும், போர் வீரர்களையும், ரோம அதிகாரிகளையும், ரோம காவல்துறையினரையும், ரோம அரசு அதிகாரிகளையும், கிரேக்க அதிகாரிகளையும் கொலை செய்தார்கள். எனவே இவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக உடனடியாக மார்க்கஸ் என்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். மார்க்கஸ் கிராசஸ் என்று சொல்லி அந்த மனிதனுடைய போர் வீரனாக இருந்தான். அவன் தலைமையிலே இவர்களை எல்லாம் பிடிப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தம் செய்து அவன் ஒரே நாளில்
6000 அடிமைகளை பிடித்து இந்த புரட்சியாளர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் நிறுத்தினான். கிமு 34ஆம் ஆண்டு ரோமபுரியினுடைய அந்த மெயின் நெடும் சாலையிலே 6000 பேரையும் ஒரே நாளில் ஒரே இடத்தில் 32 என்கின்ற அந்த 32 அடி தூரத்திலே ஒவ்வொரு மனிதனாக நிலைநிறுத்தி அந்த சிலுவையிலே அவர்களை உயிரோடு காயப்படுத்தி ஈட்டியால் வயிற்றிலே குத்தி 1 வாரம் அளவிற்கும் சிலுவையிலே துயரத்தோடு இருக்க வேண்டும். இதை அன்றைக்கு இருந்த கிரேக்கர்களும் ரோமர்களும் அடிமைகளாக வாழ்ந்திருப்போரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரே நாளில் 6000 பேரையும் கிட்டத்தட்ட 60 64 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரே நேர் சாலையிலே ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்லக்கூடிய அந்த பதம் வருவதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த அந்த சாலையிலே 60 கிலோமீட்டர் தூரம் அந்த ஒரே சாலை நேராக இருக்கிற சாலையிலே அந்த மார்க்கஸ் என்கிற மார்க்கஸ் கிராசஸ் என்கின்ற அந்த மனிதனை வைத்து 6000 பேரையும் சிலுவையில் அறைந்தார்கள். ஏன் அப்படி அறைந்தார்கள்? இனி இந்த அடிமைகள் யாராக இருந்தாலும் இப்படி ஒரு விடுதலை போரை புரியக்கூடாது என்கின்ற பயத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான். எனவே அடிமைகளுக்கு தரக்கூடிய அந்த சிலுவையின் மரணம் அவர்களுக்கு பழக்கமாக இருந்தது. அதை குறித்து ஒரு நீண்ட நெடிய வரலாறோடு நாம் பயணிக்க முடியாத காரணத்தினால் இப்படித்தான் ரோமர்கள் அந்த சிலுவை மரணத்தை எல்லோருக்கும் தந்து எல்லோரையும் பயமுறுத்துவதாக இருந்தது. அப்படி பயமுறுத்துகின்ற அந்த காலகட்டத்தில் தான் இப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு விசாரணை நடைபெறுகிறது. அந்த விசாரணை எங்கே நடக்கிறது? பிலாத்துவினுடைய அரண்மனையிலே நடக்கிறது. பிலாத்துவின் அரண்மனையிலே பரபா என்று ஒரு கைதி இருக்கிறார். அந்த கைதி ஏற்கனவே பிலாத்தினுடைய வீட்டிற்கு கீழே இருக்கிற பாதாள சிறையிலே இருக்கிறார். அவரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அவருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது, பண்டிகை காலத்தில் சிலுவையில் அறைவதும் பண்டிகை காலத்தில் விடுதலை செய்வதும் வழக்கமாக இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு உனக்கு சிலுவையின் மரணம் இருக்கும் என்று சொல்லி பரபாசுக்கு சொல்லப்படுகிறது. பரபாஸ் அந்த பாதாள சிறையில் இருக்கிறார். இப்பொழுது ஒரு பெருந்திரள் கூட்டம் பிலாத்துவுக்கு முன்னாக நிற்கிறது. அவன் உங்களுக்கு நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் சொல்லுகிறார்கள், பரபாசை 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 என்று. அப்பொழுது பரபாசுக்கு வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. த ரோப்ஸ் என்று சொல்லி ஒரு ஆங்கில நூல் இருக்கிறது. த ரோப்ஸ் 500 பக்கங்களை கொண்ட ஆங்கில நூல். அந்த ஆங்கில நூலிலே இப்பொழுது நான் சொல்லுகின்ற சம்பவம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்று பின்னணியத்தோடு அந்த ரோப்ஸ் என்கின்ற நூலிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் கருத்தாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பரபாசிற்கு காதிலே கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? பரபாசை 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 என்று சொல்லுகிறார்கள். அந்த சத்தம் பரபாசுக்கு கேட்டவுடனே நாடி நரம்புகள் எல்லாம் இத்து போனவனாய் அவன் நமக்கு இன்றைக்கு சிலுவை மரணம்தான், இதோ பரபாசை என்று சொல்லுகிறார்கள் என்று. அப்படியானால் இந்த இயேசுவை, நசரேயனாக இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்த சத்தம் கத்துகிறார்கள், அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்கள். இப்பொழுது பரபாசுக்கு அந்த சத்தமும் கேட்கிறது. பரபாசு முடிவு செய்து விட்டான். பரபாசை என்று சொன்னார்கள், சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். இன்றுதான் இந்த உலகத்தில் நான் கடைசியாய் இருக்கிற நாள் என்று சொல்லி அப்படியே வியர்த்தவனாய் மனமுடைந்தவனாய், மண்ணிலே என் வாழ்நாளின் கடைசி நாள் இதுதான், கடைசி தருணம் இதுதான், இதற்கு மேல் இந்த உலகத்தில் எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை, இத்தோடு என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி பரபாஸ் நினைத்திருந்தான். அப்பொழுது பிலாத்து விசாரித்த விசாரிப்பை தான் இன்றைக்கு நாம் திருமறை பாடத்திலே படிக்க கேட்டோம். இந்த பிலாத்து எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு அவருடைய மனைவியும் அந்த நீதிமானை நீர் ஒன்றும் செய்யாதே என்று சொன்னவுடனே பிலாத்துவுக்கு அச்சம் வருகிறது. ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லையே என்று பிலாத்து சொன்னாலும் அதிகாரத்திற்கு முன்னால், இந்த அதிகார பீடத்திற்கு முன்னால்
பிலாத்துவினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏற்கனவே ஒரு படுகொலையின் முகவரி என்று சொல்லி 2007ஆம் ஆண்டிலே ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அந்த நூலிலே பிலாத்து எப்படி விசாரித்தார், எப்படிப்பட்ட விசாரணை, எப்படிப்பட்ட அநீதி, எப்படிப்பட்ட அநியாயம், ஏன் அந்த விசாரணையிலே ஒரு சாதாரண கைதியை விசாரிக்கின்ற பொழுது கூட 2 சாட்சிகளை வைத்துத்தான் விசாரிக்க வேண்டும், ராத்திரியிலே விசாரிக்க கூடாது, பண்டிகையின் காலத்தில் விசாரிக்க கூடாது, பஸ்கா பண்டிகையின் போது இப்படிப்பட்ட எந்த வழக்குகளும் நீதிமன்றத்திற்கு, வழக்கு மன்றத்திற்கு, சனகரிப்பு சங்கத்திற்கு, ஆலோசனை சங்கத்திற்கு, ரோம ஆட்சி பீடத்திற்கு வரக்கூடாது என்கின்ற சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை எழுதி வைத்திருக்கிறேன். அப்படி இவைகளெல்லாம் இருக்கின்ற பொழுதும் இயேசுவுக்கு அநீதியான விசாரணை, அக்கிரமமான தீர்ப்பு, அநீதியான விசாரணை, அக்கிரமமான தீர்ப்பு. இப்பொழுது இயேசுவை அவர் கை கழுவி விடுகிறார். இயேசு இப்பொழுது கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையில் அறைவதற்காக எடுத்து போகிறார். அவரை எல்லாவற்றிலும் அனுப்பிவிட்டு இப்பொழுது போர் வீரர்கள் அந்த பாதாள சிறைக்கு போகிறார்கள். சத்தம் கேட்கிறது, டக் 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 என்று அந்த வீரருடைய காலின் சத்தம் கேட்கிறது. பரபாஸ் எழுந்து நின்று அழுகிறான். ஐயோ, என்னை சிலுவையில் அறைவதற்காக என்னை இப்பொழுது அழைத்து போக வருகிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று பரபாஸ் பரபாஸ் எழுந்திரு என்கிறார்கள். அந்த அதட்டலின் சத்தம் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியை தருகிறது, ஆனால் ஆச்சரியத்தை தரவில்லை. நான் சாவை நோக்கி போகிறேன் என்று சங்கிலிகளை அவர்கள் அவிழ்த்தார்கள். ஏன் சங்கிலிகளை அவிழ்க்கிறீர்கள் என்று பரபாசு கேட்டான். உனக்கு விடுதலை என்ன? இப்பொழுதுதான் கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக பரபாசு என்றார்கள், அவனை சிலுவையில் அறையும் என்றார்கள். பரபாசு என்றார்கள், அவனை சிலுவையில் அறையும் என்றார்கள். எனக்கு விடுதலையா? எனக்கு இப்படி விடுதலையா? இல்லை, பொய் சொல்லுகிறீர்கள் என்று அவன் சொன்னான். பொய் சொல்லு, இல்லை, உனக்கு விடுதலை தான் என்று சங்கிலியை அவிழ்த்து விட்டு, பரபாசே சிறையை விட்டு வெளியே போ, இப்பொழுது உனக்கு விடுதலை, இதோ ஆணை என்று ஆணையை காண்பித்தார்கள். அவனால் நம்ப முடியவில்லை. நடை தள்ளாடி அழுது கொண்டே அந்த பாதாள சிறையிலிருந்து படிகளிலே ஏறி வருகிறான். அப்படியானால் எனக்காக யார் அந்த சிலுவையை ஏற்றது? யாரோ ஒருவர், நாசரேத்தூர் இயேசுவா, அவரின் மீது அந்த சிலுவையை சுமைத்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து செல்கிறார்கள். ஓடி வருகிறார். கூட்டம் கலைந்து போய் கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதன் நடக்க முடியாமல் இருக்கிறார். அவனை பார்த்து பரபாசு கேட்கிறான், ஐயா, யாரோ நாசரேத்தூர் இயேசுவாமே, யார் அவர்? அவர் எங்கே இருக்கிறார் என்று பரபாசு கேட்கிறான். ஐயா, நான் சும்பின கை உடையவனாக இருந்தேன், என் வாழ்க்கையில ஊனமுற்றிருந்தேன், அவர்தான் என் ஊனத்தை நீக்கினார். இப்பொழுது இந்த கொலைகார கூட்டத்தோடு என்னால் கடந்து நடந்து போக முடியவில்லை ஐயா, அவர் இப்படித்தான் இழுத்து சென்றார்கள் என்று ஒரு கூட்டம் போன பாதையை காட்டுகிறான். அவன் அழுது கொண்டே தள்ளாடி நடந்து கொண்டே சற்று தூரம் போகிறான். அம்மா, எங்கே அந்த இயேசுவாமே? யார் அவர்? அவர் எப்படி இருப்பார்? எனக்காக என் சிலுவையை அவர் சுமந்து செல்கிறாராமே, அவர் எங்கே அம்மா? அவர் எங்கே என்று. ஐயா, என் பிள்ளை இறந்து போன பிறகு கைமண்ணாய் இருந்த என் பிள்ளையை அவர்தான் உயிரோடு எழுப்பி தந்தார். அவருக்கு இந்த பாதகர்கள் இந்த படுகொலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை பாடுகள் படுத்தி இழுத்து போனார்கள். வயது முதிர்ந்த காலத்தில் என்னால் நடந்து அந்த பாதையில் போக முடியவில்லை என்று இன்னும் சற்று தூரத்திற்கு போகிறான். இன்னும் சற்று தூரத்திற்கு போனவுடனே அங்கே ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். ஐயா, யாரோ நாசரேத்தூர் இயேசுவா, எங்கே அவர்? ஐயா, பார்வையற்று இருந்தேன். இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று என் பரம்பரையே விசாரணைக்கு உட்படுத்தி குற்றப்படுத்தி குற்றுயிரும் கொலையுயிருமாய் வாழும்படியாய் காயப்படுத்தி நிறுத்தியிருந்த சமுதாயத்திற்கு முன்னால் அந்த இயேசு என் கண்களை திறந்தார். ஐயா, அந்த இயேசுவை என் கண்களுக்கு முன்னால் அடித்து இழுத்து போகிறார்கள். அவர் உடலெல்லாம் காயம், உடலெல்லாம் ரத்தம், அவரை இப்படித்தான் இழுத்து கொண்டு போனார்கள் என்று அப்படியே அவன் கடந்து எங்கே எங்கே என்று அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி அழைத்து போன பாதையில் போகிறான். அங்கே சில தாய்மார்கள் அழுது கொண்டு நிற்கிறார்கள். அம்மா, நீங்கள் யார்? எங்கே அந்த இயேசு? அவரை நீங்கள் பார்த்தீர்களா? ஐயா,
சிலுவையை தூக்கி கொண்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் ரத்தம் சிந்தி செத்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இந்த நேரத்திலும் எங்களுக்காக பரிதபித்து இறைவென்றல் செய்து போன அந்த இயேசுவை இப்படித்தான் இழுத்து போனார்கள் ஐயா என்று சொல்லி அந்த பரிதாபகரமான நிலையை கலிலேயாவிலிருந்து வந்த பெண்கள் அந்த காட்சியை பார்த்தவர்களாய் கதறி பதறி அழுதவர்களாய் அந்த காட்சியிலே நின்றிருந்தார்கள். அப்பொழுது இன்னும் அந்த சிலுவையை நோக்கி ஓடுகிறான். ஆணி அடித்து தூக்கி அந்த கல்வாரி தொலைதூர மலை முகட்டிலே ஒரு மனிதனை தூக்கி நிறுத்துகிறார்கள். ஐயோ என்று அந்த ஆணிகள் மட்டுமே ஆதாரமாய் அந்த கல்வாரி சிலுவையிலே துடித்து கொண்டு, நான் சுமந்து வந்த சிலுவை கூட என்னை சுமக்க தயங்குகிறது, இந்த ஆணிகள் தான் எனக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி ஆணிகள் மட்டுமே ஆதாரமாக இருந்த அந்த காட்சியிலே தூக்கி அந்த பள்ளத்தில் இறக்குகின்ற பொழுது கைகள் கிழிந்து கால்கள் கிழிந்து அவர் தொங்குகிற காட்சி. அப்படியே இப்படி தொங்குகிறார். தொலை தூரத்தில் அழுது எழுந்து ஓடி வருகிறான் பரபாஸ். அவருடைய பாதத்திற்கு கீழே நின்று, ஐயோ இயேசுவே, நாசரேத்தூர் இயேசுவே, எனக்காகவா என் சிலுவையை நீர் சுமந்தாய்? நான் சாக வேண்டிய இடத்தில் நீர் அல்லவா பலியாகி நிற்கிறீர் என்று அந்த பாதத்திற்கு கீழே நிற்கிறான். ரத்தம் அவர் பாதத்திலிருந்து உடலில் இருந்தெல்லாம் ரத்தம் வடிந்து, ஐயோ இயேசுவே என்று அந்த பாதத்தை தொடுவதற்காக போய் நிற்கிறான். தொட முடியவில்லை. அவன் கரங்கள் எல்லாம் இரத்தக்கரை படுகிறது. இரத்தக்கரை படிந்த எனக்காக அல்லவா நீர் உமது இரத்தத்தை சிந்தி உன் உயிரையே தந்தீர் ஆண்டவரே. ஐயா, எனக்காக இந்த சிலுவையை சுமந்தீர், எனக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். நான் சாக வேண்டிய இடத்தில் நீ சாகிறீரே, ஏன் இந்த நிலைமை? என்னை மீட்கும்படியாய் உன் உயிரையே தந்தீரே. இயேசுவே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். இயேசுவே, இனி நான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். இயேசுவே, நான் யாரையும் இனி பழி தீர்க்க மாட்டேன். இதோ இந்த சிலுவையின் காட்சி, இந்த இரத்த துளிகள் என்னை மனமாற செய்கிறது என்று சொல்லி அப்பொழுதே மனம் மாறி அவன் இயேசுவின் சீடனாய் இந்த உலகத்தில் கடைசி வரையிலும் அவருக்காக ஊழியம் செய்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, காலம் கடந்தாலும் இயேசு சுமந்த அந்த சிலுவை உனக்கான சிலுவை. இயேசு சுமந்த அந்த சிலுவை எனக்கான சிலுவை. இயேசு விட்ட அந்த இரத்த துளிகள் எனக்காக அவர் விட்ட அந்த இரத்த துளிகள். இயேசு சுமந்த அந்த பாடுகள் நான் சுமக்க வேண்டிய பாடுகள். அன்றைக்கு ஒரே ஒரு பரபாஸ் மனம் மாறினான். இன்றைக்கு 1000 பரபாசுகளாக இந்த உலகத்தில் நாம் பரபாசுக்கு இருந்த எல்லா குணமும் இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரபாஸ் மனம் மாறிவிட்டார். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பரபாசுகளாய் இருக்கிற நீங்களும் நானும் மனம் மாறுவது எப்பொழுது? அவருக்கு சீடனாய் மாறுவது எப்பொழுது? அவர் சிலுவையை சுமப்பது எப்பொழுது? அவருக்காய் நாம் கடைசி வரை வாழுவது எப்பொழுது என்பதை யோசித்து பார்க்க கடவுள் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். வரலாற்றின் சிலுவை வேறாக இருக்கலாம், பழைய ஏற்பாட்டின் சிலுவை வேறாக இருக்கலாம், நாம் பார்த்த 3 நாள் சிலுவை வேறாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கல்வாரியில் சுமந்திருக்கிற அந்த சிலுவை உனக்கான எனக்கான சிலுவை. உனக்காக எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஆதாமோடு ஏதேன் தோட்டத்தில் அவர் ஊதுகின்ற பொழுது ஜீவ சுவாசமானார். அந்த ஜீவ சுவாசம் அந்த உடலிலே நரம்புகளிலே ஓடுகின்ற பொழுது சுத்த ரத்தமாய் இருந்தது. அந்த சுத்த ரத்தத்தில் பாவம் இல்லை. ஆனால் மனிதன் பாவம் செய்து அந்த சுத்த ரத்தம் கெட்டு போனது. எனவேதான் ஒரு ஆணின் வாரிசாக இயேசு பிறந்தார். அந்த ஆணின் வாரிசின் ரத்தத்தில் பாவம் இருக்கும் என்பதனால் தூய ஆவியால் கருத்தரித்து அங்கே ஆதாமுடைய உருவத்திலே ஊதப்பட்ட அந்த காற்றிற்கு ரூவாஹ் என்று பெயர். இங்கே கன்னி மரியாளின் வயிற்றில் கருவாக தரிக்கப்பட்ட அந்த தூய ஆவிக்கும் ரூவாஹ் என்று பெயர். அதே தூயாவி, அதே சுத்தாவி, அதே சுத்த ரத்தம், இதே சுத்த ரத்தம். அவருடைய ரத்தத்தில் பாவம் இல்லை. அந்த ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்படுகிறது. மனித முயற்சிகளினுடைய மனித தொடர்ச்சிகளிலே இல்லாத ஒரு ரத்தம்.
அது பரிசுத்த ரத்தம், தூய ரத்தம். உன் சாபங்களையும் என் சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டார் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த உலகத்திலே மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாக இந்த மண்ணிலே முள்ளும் இல்லை, குறுக்கும் இல்லை. எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுதுதான் சாபத்தினால் முள்ளும் குறுக்கும் வருகிறது. முள்ளும் குறுக்கும் இந்த மண்ணில் விதைக்கப்படுகிறது, அது விளைகிறது, அது விளைச்சலாய் மாறுகிறது. அந்த முள்ளை எடுத்து தன் தலை மீது வைத்து முள்முடி சூட்டினார்களே, சாபத்துடைய விளைச்சலாகிய முள்ளை தன் தலை மீது அவர் சுமந்த காரணத்தினால் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சாபத்தையே அவர் தனதாக ஏற்றுக்கொண்டு அவர் இந்த முள்ளை தனதாக சாபத்தை சுமந்தார் என்று இந்த உலகத்தின் சாபத்தையும் உங்களுடைய சாபத்தையும் என்னுடைய சாபத்தையும் நம்முடைய சாபத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். என் அன்பு பிள்ளைகளே, இதோ உங்களுக்காக எனக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். உங்கள் சாபங்களையும் என் சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். இன்றைக்கு நான் அளிக்கிற இன்றுக்கு மட்டும் இது 3வது அருளுரை. காலையில் உன்னத பாட்டை குறித்து பேசினேன். அதன் பிறகு அயம் தொலைக்காட்சியிலே 2ஆம் வார்த்தையை குறித்து பேசினேன். இது 3வது அருளுரை. தொடர்ந்து பயணிக்க இறைவன் எனக்கு அருள் தருகிறார். எனக்காக ஜெபியுங்கள். எங்கிருந்தாலும் எந்தனின் வாழ்த்து உங்களை வந்து நினைக்கும். எங்களின் வாழ்த்து மழைத்துளியாகி உங்களை வந்து நினைக்கும். எங்களின் இதயம் உங்களுக்காக எந்நாளும் துடிக்கும். என் ஊழியத்திற்காக, என் குடும்பத்திற்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிப்போம். இப்பொழுது கல்வாரியின் காட்சியை கண்டவர்களாய் அந்த இரத்த துளிகளை தன் கரங்களிலே பெற்ற பரபாசை போன்று நாம் நிற்கிறோம். அந்த இரத்த துளிகளின் சத்தத்திற்கு எப்பொழுது செவி கொடுக்க போகிறோம்? கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பு தெய்வமே, இந்த உலகம் எங்களை கைவிடுகின்ற பொழுது நீர் எங்களை கைவிடுகிற கடவுள் அல்ல. சிலுவை பரியந்தமும் நீர் சிந்தின ரத்தம் எங்களுக்கானதுதான். அந்த சிந்தனை வேண்டுமானால் எங்களில் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் சிறிதேனும் எங்களை நீர் கைவிடுகிற கடவுள் இல்லை. எப்பொழுதும் காக்கிறீர். இதோ இந்த இடத்தில் கண்ணீரோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு இருக்கிற என்ன நோக்கத்தோடு இந்த கூடுகையில் வந்து கலந்து கொண்டார்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்றி தாரும் அப்பா. என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். என் கடவுள் என்னை பாதையில் விட்டுவிட மாட்டார். நான் பள்ளத்தில் விழுந்து விடாதபடி என்னை அவர் பாதுகாப்பார். பக்க துணையாய் இருப்பார். வாழ்நாள் எல்லாம் வழி நடத்துவார். என் சூழ்நிலைகள், என் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். என் கர்த்தர் என்னோடு கூட வருவார். கல்வாரி வரையிலும் என்னை கைவிடாத கடவுள். கால்வாரிகளுக்கு மத்தியில் நான் வாழுகின்ற பொழுது மட்டும் என்னை கைவிட்டு விடுவாரா? கல்வாரிகளுக்கு பயப்படாத நாங்கள் கால்வாரிகளுக்கும் பயப்படாமல் இருக்க உன்னுடைய பலத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உன்னுடைய சத்துவத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆயரை, செயலரை, பொருளரை, குருவட்டுக்குழு உறுப்பினர்களை, இந்த தியானத்தில் வந்து பங்கெடுத்த ஒவ்வொருடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உன்னுடைய ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. நீரே போதுமானவராயிரும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் ஒரு விசை உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நான் கடந்து போனாலும் கடந்து போகாத கடவுள் உங்களோடு கூட இருந்து என்னாலும் காத்து வழி நடத்துவார். நன்றி, நன்றி, நன்றி. இந்த விந்தை அன்புக்குடாய் என்ன காணிக்கை விடுவேன். இந்த விந்தை அன்புக்குடாய் என்ன காணிக்கை
சிலுவையின்